வந்துட்டு வலி இல்லாமலும் கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா சார்? கண்டிப்பாக உண்மைதான். ஓகேங்களா? ஸோ ஒரு சில உறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலி பெருசாக தெரியவே தெரியாது. இப்போ நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்டில் நான் இருக்கேன். நிறைய நுரையீரல் கேன்சர் கேஸை பார்க்குறோம். மெயின் காரணம் ஸ்மோக்கிங் தான், அதில் டவுட் இல்லை. ஸோ அதில் வந்து வர பேஷண்ட்ஸ் வந்து யாருமே இது வரைக்கும் நுரையீரலில் வலின்னு வரவே மாட்டாங்க. ஏன்னா நுரையீரலில் வலின்றது பெருசாக வரவே வராது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நுரையீரலோட அவுட்டர் கவர்னு சொல்லக்கூடிய ப்ளூரால் போனால் தான் வலியே வருது. ஸோ அப்போ அவங்களாம் எப்படி ப்ரெசென்ட் ஆகுறாங்கன்னா, வெறும் இரும்பும் போது ரத்தம் வருது, இவ்வளோ தான் மெயின் சிம்டமாக இருக்கும். புரியுதுங்களா சார்? இரும்புனா ரத்தம் வருது என்னன்னே தெரியல சார் அப்படின்வாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா அழகாக இவ்வளோ பெரிய கட்டி தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பயாப்சி பண்ணுவோம். ஸோ அதனால் வலி கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அன்இன்டென்ஷனலாக வெயிட் குறைய ஆரம்பிக்கும், அன்இன்டென்ஷனலாக பசி குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த உறுப்பு சார்ந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிறேன், நுரையீரல்னா ரத்தம் வரும், இருமல் வரும்னு. இப்போ வயிற்றில் கட்டி இருக்கிறவங்களுக்கு ரத்தம் வாந்தி எடுப்பாங்க. வயிறு வந்து சில நேரத்தில் வந்து ஒரு மாதிரி ப்ளோட்டடாக இருக்கலாம். லிவரில் கட்டி இருக்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனையோட ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்து டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம வேலை என்னென்னா, சிம்டம்ஸ் இருக்கும் போது, ஏதாவது தொந்தரவு இருக்கும் போது ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் போய் செக் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன். நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளே இதை கேன்சர்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகிறதுன்றது எதுக்கு டாக்டருங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால் டோன்ட் டிலே, வி கேனாட் திங்க். அதுவும் நிறைய இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கூகுள் ஜெமினி, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச், நிறைய ஏஐ வந்துருச்சு. ஏஐ கிட்ட நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு பதிலை வச்சுருக்கு. அது வந்து நிறைய பேரை வந்து டிப்ரெஷனில் வேறு போட்டிருக்கு. இப்போ நம்மக்கிட்டலாம் நிறைய பேஷண்ட் வராங்க, சார் நான் வந்து அப்படியே இந்த இதுவை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், போட்டேன், கூகுள் கிட்ட கேட்டேன், ஏஐ கிட்ட கேட்டேன், ஏஐ வந்து இதுக்கு இட் குட் பி கேன்சர்னு அது ஒரு 10 காரணம் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம கண்ணில் எது உறுத்தோம்? அந்த ஆபத்தான காரணம் தான் நம்ம உறுத்தோம். அது போட்டிருக்கோம், இன்ஃபெக்ஷன் சீலாக இருக்கலாம், கிருமியாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், கேன்சராகவும் இருக்கலாம்னு போட்டுரும். அப்போ இவங்க கேன்சராகவும் இருக்குமா, அப்போ அது கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன். அவங்க போய் பல மருத்துவர்கிட்ட வந்து போகிறாங்க, சார் எனக்கு கேன்சர் ஆமாம் சார், எனக்கு கேன்சராக இருக்குமா சார், அம்மா இல்லைம்மானா அவங்க மாற மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்லேயும் அந்த தேவையில்லாமல் அந்த ஏஐ டூல்ஸ், கிட்டலாம் அதெல்லாம் கேட்காது. உங்களுக்கு எப்படி ரசம் வைக்கணும், சாம்பார் வைக்கணும், இது மாதிரி கேளுங்க, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும் எடுத்துக்கோங்க. மெடிக்கல் ஃபீல்டில் கேட்காதீங்க. ஏன்னா ஏ டு இசட் எல்லாருமே வந்துட்டு எல்லாமே கேட்குறது வந்துட்டு போயிட்டு நம்ம பக்கத்துலேயே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யார் இருந்தாலுமே மொபைல் தான். மொபைலில் போட்டால் எனக்கு எல்லாத்துக்கான ஆன்சராக வந்துடுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டூல்ஸை வந்து அந்தந்த துறை சார்ந்தவங்க யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, வேறு என்ன அட்வான்ஸ் கேமரா வந்துருக்கு அப்படின்றது தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதை பற்றி தெரியும். ஜேர்னலிசமில் வேறு எப்படி அழகாக பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி எனக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எனக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா அதை பற்றி இன்னும் எனக்கு டீட்டெயிலான ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து கொடுனா அது எடுத்து கொடுக்கும்.